இனிய மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பிரார்த்தனை செய்து எல்லோரும் இன்புற்று வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த உரையை துவங்குகிறேன். ஒரு அன்பர் ஒருவர் கேட்டிருந்தார், சனிப்பெயர்ச்சி பலன் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. அதற்காக வேண்டியதான் அந்த பலன். இதில் நான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது சொல்ல இருக்க வரல. ஆங்கில புத்தாண்டு, சனீஸ்வர பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு இவைகள்லாம் மையப்படுத்தி தான் ஒரு தனித்தனி ராசிக்காக வேண்டி நான் பலன்களை அடுத்தடுத்து கொடுக்குறக்கு வரேன். நீங்கள் பார்க்க வரலாம். இப்போ நம்ம இதில் பார்க்க இருக்கிறது என்னென்னா, அந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்கள் என்ன காரணம், ஒரு எளிய ஒரு பரிகாரம் எப்படி இருந்தாக்கா இந்த சனீஸ்வரரை நம்ம கொஞ்சம் நன்மையாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு உன்னதமான ஒரு பரிகாரம், எல்லோருக்கும் ஏற்ற ஒரு விஷயமான ஒரு நடைமுறை செயல் தான். நம்ம பெரியவங்க அதெல்லாம் எளிமையாக தெரிவிச்சுட்டு போனது தான். நம்ம ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கோயில்களும் ஓடிக்கிட்டு பரிகாரம் தேடிட்டு இருக்க வரும். அதுக்காக வேண்டி இதை இப்படி இருந்தாலே போதும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை முக்கியமாக இதெல்லாம் பதிவு செய்ய இருக்க வரேன். அப்போ அதெல்லாம் என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் இந்த பதிவு செய்ய வரலை. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் தான். என் அறிவுக்கு எட்டினதை நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். வழியே எல்லாம் தெரிந்தவன் நான் நல்லவே அல்ல. ஒரு சின்ன ஒரு புரிதல் தான், யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. ஏன்னா நான் அறிஞ்ச ஒரு விஷயம், நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சனி பெயர்ச்சி ஆகுது. சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்க்குற போது ஒரு பயிற்சி பலன் போட்டிருக்கிறாங்க. கூடவே ஆலயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆலயங்களையும் யாக பூஜைகள்லாம் நிகழ்த்துறாங்க. எல்லோரும் வாங்க, சனீஸ்வருடைய அந்த பூஜையில் நீங்கள் கலந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தொல்லை இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு பூஜை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்குதுன்னா ஜனவரி 17ஆம் தேதி நடக்குது. அதன் பின் பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைகிறார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானவர் மீண்டும் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி வந்துடுறார். இது வக்ரம் அடையிறதுன்னு சொல்ல வருவாங்க. அப்போது என்ன ஆக வருதுன்னா அப்போது ஒரு பெயர்ச்சி பலன்கள் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு யாக பூஜை, இந்த வக்ரத்தில் தோஷங்கள் அடைஞ்சிருவீங்க, அதனால் இன்றைக்கி பூஜைகள்லாம் செய்துக்க வரணும், எல்லோரும் கலந்துக்கிட்டாக்க நல்லா இருக்கும்னு சொல்லி அப்போது ஒரு விசேஷம் நடத்துகிறாங்க. அர்த்தபட்சமாக எடுத்துட்டோம்னா கடந்த இப்போ 20ஆம் தேதி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது ஒரு பயிற்சி பலன் சனி பயிற்சிக்காகவே ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்காக 3 முறை பலன்கள் உண்டாக்கப்படுது. அதே 3 முறை யாகமும் நிகழ்த்தப்பட வருது. இப்போது இதில் யாரையும் குறை சொல்ல ஒரு சின்ன சிந்தனை தான். இது எந்த அளவுக்கு எங்கே போய் முடியும்ன்றது தெரியல. ஆனால் நான் இங்கே என்ன சொல்ல வர விரும்புகிறேன் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி கும்பராசியில் போய் அமர்ந்துட்டார். இப்போ அவர் சதய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறார். அவிட்டம் 3ஆம் பாதம், அவிட்டம் 4ஆம் பாதம் கடந்து சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் அவருடைய பயணமாகப்பட்டது போய்கிட்டு இருக்க வருது. அதுக்கு இடைபாவத்தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் தற்காலிகமாக பின்னோக்கி திரும்ப முன்னோக்கி வர செய்ய வருவார். அது ஒரு 5 மாதம் 6 மாதம் இப்படி சொச்சத்தில் எடுத்துக்க செய்ய வரும். ஆனால் அவர் அதே வீட்டில் இருக்கிறார் தான் கணக்கு அதே வீட்டில் தான் எடுத்துக்க வரணும். அதே நேரங்களில் அவருடைய முழுமையான தேகமாகப்பட்டது அடுத்த வீட்டுக்கும் போயிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கலாம். மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு மீண்டும் முழுமையாக இந்த வீட்டுக்கே வந்துட்டாரு, பழைய இடத்துக்கே வந்துட்டார், அவர் எங்கே பெயர்ச்சியானாரோ அந்த இடத்துக்கே வந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம கணக்கு எடுத்துக்க வரணும். இது அப்படிதான் நடந்தது. ஆனால் அந்த இடத்துல உண்டாக்கப்பட்ட பலன் என்னவோ அதுதான் இறுதி பலன். வக்ரத்துக்காகவோ வக்ர நிவர்த்திக்காக வேண்டியோ பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிற கிரகங்கள் அந்த நேரத்தில் மாறி இருக்கிறத வச்சு ஒன்றா பலன்களை சொல்ல மொழியே, மற்றபடி அதே தான். இது மாறும். வக்ரத்துக்கு ஒரு பலன் தான். சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி சாதாரணமாக இருக்கிற போது இருக்கிற ஒரு பலனும் அவர் வக்ரம் அடைகிற போது இருக்கிற பலனும் வேறு தான். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா மகர மண்டலம் சனீஸ்வர பகவானுடைய மண்டலம், கும்பராசியும் சனீஸ்வர பகவானுடைய மண்டலம், 2 வீடும் அவருடைய வீடு தான். அவர் இல்லைனாலும் சரிங்க, அந்த வீட்டில் யார் இல்லைனாலும், யார் அந்த வீட்டு குடி புகுந்தாலும், வாடகை வீட்டுக்கு குடி புகுந்தா மாதிரி தான் யாராக இருந்தாலும் சனியாகத்தான் வேலை செய்ய வருவாங்க. அது சனீஸ்வர பகவானுடைய வீடு. சனீஸ்வர பகவான் அங்கே இல்லைனாலும் சரிங்க, அந்த வீடு சனீஸ்வரருடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும், அதனுடைய செயல்பாடுகளில் தான் நடக்க வரும். இப்போ சனீஸ்வர பகவான் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். எந்த வீட்டுக்கு மாறினாலும் ஒரே பலன் தான். அவர் பார்க்குற இடம் மட்டும் கிடையாதுங்க, ஆனால் அவர் அமரக்கூடிய இடம் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால 2 வீட்டையுமே அவர் பார்வை செய்வார். 2 வீட்டுக்குமே பலம் உண்டு. அது மாத்திரம் கிடையாது. பொதுவாக சனீஸ்வர பகவானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கன்னு இந்த பயிற்சி பலன் நான் போடுற போது முழுமையாக நான் போட்டுட்டேன். நிறைய பேர் நீங்கள் கேட்க வரீங்க, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, என்ன நீங்கள் எல்லாரும் பலன் போட்டாங்க நீங்கள் மட்டும் போடலன்னு. ஒரு ராசிக்கு 3 முறையாக போடுவாங்க இல்லைங்களா? ஒரு முறை தான். இப்போது சனீஸ்வர பகவானுடைய இயல்பு தன்மையை எடுத்துட்டோம்னா அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க, அவர் வக்ரம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு சில இடத்துல ஏற்றுக்கவே மாட்டாத. ஏன் ஏற்றுக்கணும், முன்னோர்கள் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அவருடைய இயல்பு தன்மையை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்க வரும், புரிஞ்சுக்க வருவீங்க.
சனீஸ்வர பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு வீட்டை கடந்து தான் வந்திருப்பார். ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு இப்போ இப்போ மகர ராசியில் இருக்கிறதா வச்சுப்போங்க. அப்போ தனுசு ராசியிலிருந்து கடந்து தான் மகர ராசிக்கு அவர் வந்திருப்பார் இல்லையா? இப்போ மகர ராசியில் அவர் இருக்கிற பொழுது இப்போ மகர ராசியில் தான் இருக்கிறாருன்ற அர்த்தம் கிடையாது. இப்போ அவரு கும்ப ராசிக்கும் வேலை செய்வார், தனுசு ராசிக்கும் வேலை செய்வார், தன் மின் பின் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வேலை செய்ய வருவார். சனீஸ்வர பகவான் இருக்கிற ஒரு ஆதிக்க பலமே அதுதான், எல்லாரும் புரிஞ்சுக்க வரணும். இப்போ வக்கரமடைய என்ன சொல்ல வராங்க, ஒரு வீட்டுக்கு போயிருந்தாரு, அங்கிருந்து மீண்டும் பின்னாடி இருந்த வீடு, அவர் எந்த வீட்டில் இப்போ கும்பத்தில் இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்தார், அவருடைய பின்புல வீடு மகர வீடு, மகரத்துக்கு வந்து இப்போ வக்கர வீடு அடைய திரும்ப கும்பத்துக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கு வர இல்லைங்களா? ஆனால் இதை பொறுத்தவரை பலன் இப்படி எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாருக்குமே புரிஞ்சுக்க வரணும், எளிமையாக புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம்தான் இதுதான். ஆக நான் படித்த மேதை அப்படின்னு நான் சொல்லிக்க வரல. சனீஸ்வரரை பொறுத்தவரை தயவு செய்து ஒரே பலனாக இருக்க வரட்டும்ன்றதுதான். வக்ரத்துக்கு ஒரு அமைப்பு உண்டு, அதனுடைய பலனே வேற. இரட்டிப்பு தன்மை, இரட்டு பலம், இரட்டை பிள்ளையார் வைப்பாங்க தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் இரட்டை பிள்ளையார். இப்படி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு இரட்டை தத்துவமா சிலதெல்லாம் சொல்லிட்டே இருக்க வருவாங்க. அந்த இரட்டை தத்துவங்கள், இந்த இரட்டை பிறப்புலாம் சொல்ல வராங்க இல்லைங்களா? அதுதான் வக்ரம் வக்ர பிறப்புன்னு சொல்லுவாங்க. 2 குழந்தைகளா பிறக்கிறாங்கன்னா அது வக்ர பிறப்புன்னு பேரு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியே வேலை செய்யன்ற ஒரு அர்த்தங்கள் உண்டுங்க. இப்போ குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க இல்லையா? 2 குழந்தைகள் பிறகுனா 2 பேர் வாழ்க்கையும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரே இடத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சில நிமிஷங்கள் மாறி இருக்கும். ஆனால் ராசி லக்னம் நட்சத்திரம்லாம் ஒன்றாவே இருக்கிறோம். ஒரு சின்ன பாகை அளவு மாறி இருக்குன்றக்க என்ன பண்ணுவாங்க, விதியே மாறிடுச்சுலாம் சொல்ல வருவாங்க. ஆனால் அதோட விஷயம் என்னன்னா, இந்த வக்ர அமைப்புக்கான சொல்லப்பட்ட பலன்களை அங்கே எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் புரிய வரும். இது ஒரு பெரிய சூட்சமோ. இதெல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பின்னாளில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வரலாம். நம்முடைய பதிவுகளை அதெல்லாம் பற்றி வேற பெருசாக பார்த்துக்க வரலாம். பொதுவாக நாங்கள் சொல்ல எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ 7.5 சனி வருதுங்க. இப்போ தனுசு ராசியை நான் ஒரு மேற்கோளுக்காக நான் எடுத்துக்க வரேன். இப்போ விருச்சிக ராசியில சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு அப்படின்னா, தனுசு ராசிக்கு என்ன பலன் சொல்ல வருவாங்க அப்படின்னா, உங்களுக்கு விரயச்சனி தொடங்கி இருக்குது. ஏன்னா தனுசு ராசிக்கு விரய வீடு 12வது வீடு தான் விரய வீடுன்னு சொல்லுவாங்க. அது விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசியில சனீஸ்வர பகவான் இருக்கிற பொழுதே என்ன சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு விரயச்சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கு சனீஸ்வரர் வரல, ஆனால் உங்களுக்கு சனீஸ்வரர் அங்கே வேலை செய்வார், விரயமாக வேலை செய்வார் அப்படின்னு சொல்ல வருவாங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு பின்னாடி ஒரு ராசி இருக்கும், துலா ராசி. துலா ராசிக்கு என்ன சொல்லுவாங்க, பாதசனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாதசனி பிடிச்சிருக்குங்க. இப்போ கழுவிட நேரம் 3வது 2.5 அது கழுவிட சனின்னு சொல்லக்கூடியது பாதசனி. அதனால இது உங்களுக்கு 7 சனி விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த இடத்துல மாறிட்டேன்னு சொல்ல வருவாங்க. இப்போ தனுசு ராசிக்கே சனீஸ்வர பகவான் வந்துடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ என்ன கணக்கான ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ மகர ராசி இருக்கு பார்த்தீங்களா, மகர ராசிக்கு அது விரயச்சனி துவங்குதுன்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பாத சனி நேரம்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிலேயே சனி இருந்தாருன்னா அதுக்கு பேர் ஜென்ம சனி. இப்போ அது கடந்த அடுத்த ராசிக்கு வந்துட்டாருன்னா அது பேர் பாத சனி இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு ராசி அமைப்புக்கும் சனீஸ்வர பகவான் மாறுற பொழுது எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு பின்புலத்தில் இருக்கிற ராசிக்கும் வேலை செய்வார், அதுக்கு அடுத்த வீட்டு ராசிக்கும் வேலை செய்வார், தான் இருக்கிற இடத்துக்கும் வேலை செய்வார். இதுதான் சனி. இப்போ வக்ரம் அடையிறதுல என்ன பலன் சொல்ல முடியும்? வக்ரம் அடைகிறாரு, இப்போ கும்பத்தில் வந்தார், கும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மகரத்துக்கு வந்தார், மகரத்துல திரும்ப கும்பத்துக்கு போயிட்டார். அவர் எப்படி இருந்தாலும் அந்த வீடு அவர் வேலை செய்வார். அதுதான் இந்த வக்ரத்தை பொறுத்தவரையில், சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையில் பலன் காணக்கூடிய விதமே வேறையாகத்தான் இருக்க வரணும். ஏன்னா இந்த 2 வீடுகள் தான் அவர் சொந்த வீடு, அந்த வீட்டில் மாறுறாரு. அவர் வேற எந்த ராசி பாவத்துக்கு மாறினாலும் சரிங்க, அவர் ஏறக்குறைய வக்ரமாக தான் வேலை செய்கிறார். வக்ரம்னா முன்னோக்கி போகிறது, பின்னோக்கி போகிறது, இந்த விஷயங்கள் தானே. அப்போ முன்ன பின்ன 2 பேரும் அதை வேலை செய்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் இதில் போய் வக்ர பலன்றது தனித்தையாக எடுத்து அதில் ஒரு ஏமாற்றம், இதில் கோட்டீஸ்வரராக ஆகிடுவீங்க, அதில் நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க, இதெல்லாம் காண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இதனுடைய தன்மைகளே ஜாதகம் பார்க்குற போது சில நெளிவு சுழிவுகள் தப்பிப்பதற்காக, சில முகூர்த்தங்கள் கணிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட பல விஷயங்கள்லாம் இருக்குது. கர்மாவை கழிப்பதற்காக சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய முறைகள்லாம் இருக்க வருங்க. அந்த நேரத்துக்கு இவைகள்லாம் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வரும். ரொம்ப துல்லியமாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சனீஸ்வரரை பொறுத்தவரையில் எடுத்துட்டீங்கன்னா துல்லியமாக எடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல முன்னாடி பண்ணி வேலை செய்வார். ஆல்ரெடி எப்பவுமே வேலை செய்வார். ஒருத்தருக்கு ஜென்ம சனின்னாக்கா பின்புல வீடுகளும் அவருக்கு வேலை செய்யும். அந்த வீட்டுக்கு அது வேற மாதிரியே இருக்கும், அடுத்த ராசிக்கும் அது வேற மாதிரியே தான் வேலை செய்தாக வரும். அதெல்லாம் விட்டு வைக்காது. 7 சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 7.5 வருஷம் வேலை செய்கிறாருன்னா நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு 2.5 வருஷம் இருக்காரு, 2.5 சனி தான் சொல்லணும். ஏன் 7.5 சனின்னு சொல்கிறோம்? இதுதான். கடந்து போயிட்டாலும் நம்ம ராசியை பதம் பார்ப்பாரு, நம்ம ராசிக்கு வரலனாலும் நம்ம ராசியை பதம் பார்ப்பாரு. இதுதான் சனீஸ்வரர். அப்போது வக்ரத்தில் எங்கே மாறினாலும் ஒரே நிகழ்வுகள் தான். அது சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். அதனால்
இது யாரையும் வந்து மையப்படுத்தியோ யாரையும் வேதனைப்படுத்துறதோ சொல்கிறது கிடையாதுங்க. பொதுவாக மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வரணும். ஏன்னா கிரகங்களுக்கு வக்ரங்கள் உண்டு. சில கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா மின்பின் வீடுகளை ஆட்சி ஆளாது. அந்த கிரகங்களுக்கு வந்து நம்ம வக்ர பெயர்ச்சி பார்த்து தான் நாக வரணும். சனீஸ்வரரை பொறுத்தவரையில் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குன்றதுக்கு தான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்போ திருநள்ளாறில் வந்து சனி பெயர்ச்சி வந்து இப்போ தான் கொண்டாடினாங்க. கடந்த 20ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஆலய நிர்மாணம்னு ஒரு விதி ஒன்று கணக்கு உண்டு. ஏன்னா இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, தப்பு இல்லை. வெறும் ராசி பலன் மட்டும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் இல்லைங்க, அடிப்படையாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நல்லா இருக்கும் வரும். இந்த ஆகம விதியின் பிரகாரம் என்ன சொல்லுவோம்னா, சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டு நடந்து ஒரு 6 மாதங்களில் அவர் வந்து வக்ரம் அடைகிறாரு, மீண்டும் அதே வீட்டுக்கு வந்துடுறாருன்னாக்கா நாங்கள் அது வந்து பெயர்ச்சியாக எடுத்துக்க மாட்டோம். எப்போ நிரந்தரமாக போயிட்டு ஒரு வீட்டில் போய் உட்கார்றாரோ அப்போ தான் நாங்கள் பெயர்ச்சியாக எடுத்துப்போம். அப்போது வக்ர நிவர்த்தி 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அவர் அடையிறாரு. இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால இப்போ திருநள்ளாறில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு 20ஆம் தேதி தான் பெயர்ச்சி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. இந்த டிசம்பர் 20ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி அப்படின்ட்டு அங்கே கொண்டாட செய்ய வராங்க. ஏன்னா இப்போ வக்ரம்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால அவங்க பெயர்ச்சி அப்படின்னு கொண்டாடுறாங்க சொல்ல வரேன். அதனால குழப்பிக்காதீங்க. நானும் அந்த குழப்பத்தை யாருக்கும் தர விரும்பலை. ஏன்னா இதில் ஆன்மீகத்துக்கு ஒரு விடிவு காலம்ன்றதில் எல்லாருக்கையும் சுதந்திரம் இருக்குது. வீடியோ போடலாம், அவங்களுடைய சுய விருப்பமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது ஆன்மீகத்தை பொறுத்தவரையில். ஆனால் ஒரு ஒரு அடிப்படையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? என்னுடைய அன்புக்குரிய நேயர்கள் வந்து கொஞ்சம் விஷயகர்த்தாவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அறகுறையான விஷயத்த நான் உங்களோட நான் வந்து போதிச்சு வரேன். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. மேலும் ஒரு ஒரு பெரிய ஒரு சூட்சமத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வரணுங்க. குரு பெயர்ச்சி கடந்த காலத்தில் வந்து பெயர்ச்சி உண்டாயிடுச்சு. இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப மே மாதம் வந்து பெயர்ச்சியாக இருக்க வராரு. இப்போ மேஷத்தில் இருக்கிறார் குரு பகவான், அடுத்த ரிஷபத்துக்கு போக வருவார், இப்படி போயிட்டே இருக்க போறாரு இல்லைங்களா? இப்போது இந்த குரு பகவானுடைய நிலைத்தன்மையில் எடுத்துட்டோம்னா இந்த ஆன்மீக கோளாறுகள்லாம் நிறைய நீங்கள் நாட்டில் பார்க்க வரலாம். யாருக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளோ காலம்ங்கிறத நான் தெரிவிச்சிட்றேன். 6/12/2026 சிம்ம ராசி பாவத்துக்கு குரு பகவான் வந்துடுவார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டவர் கடகராசிக்கு போயிடுவார். அது வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம், ஆசிரிய பணி, ஒரு நல்ல மனிதராக இருக்கீங்க, தர்மவான்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சத்திய சோதனை மாதிரி தாங்க இருக்க செய்வோம். ராகுக்கு அதுக்கு இடையில அகப்பட்டிருக்கிறதுனால ஒரு கிரகண குருன்னு சொல்லுவாங்க. கிரகண குரு அப்படின்னா என்ன நடக்கும் நாட்டில் அப்படின்னா, எல்லாருக்கும் பணத்தேவை அதிகமாக இருக்க வரும், பணத்தின் மேலே ஒரு அலைச்சல் இருக்க வரும், உறவுகள் மேல் பாசங்கள் குறைய செய்ய வரும், நம்பிய உறவுகளே மோசங்கள் செய்ய வருவாங்க, நம்ம நம்பின உறவுகளே நம்மளை வந்து வெறுப்பேற்றுற மாதிரிலாம் சேர்ந்துக்கிறாங்க. எனக்கு முக்கியம் பணம் தான்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து பணத்துக்கே உரியவர் அவர் தான். நேர்மைக்கும் பாசத்துக்கும் தெய்வீக தன்மைக்கு உரியவரும் அவர் தான். அவர் ராகுக்கு இப்படியில தான் இருக்கார் இல்லையா? நாகங்களுடைய வயிற்றில் இருக்கிற மாதிரிங்க. அதனால என்ன ஆக வரும்னாக்கா, நம்பியவர் கழுத்தறுக்க வருவாங்க. ஆன்மீகவாதிகளுக்கு ஆகாது, ஜோதிடர்களுக்கும் கவனமாக தான் இருந்தாக வரணும். தலைமை பண்பில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளுற போது ரொம்ப கவனமாக எல்லாரும் கையாண்டாக வரணும். சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் வார்த்தைகளை அளந்துதான் யாராக பேசியாக வரணும். பாசத்துக்கு மதிப்பு அதிகம் கொடுத்தாக வரணும். ஆனால் கொடுக்க விடாது. தேவைகள் தான் எங்களுக்கு முக்கியம், பந்த பாசம்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிற வரும். இப்போ உண்மையிலேயே பந்த பாசம் வச்சவங்க நீங்கள் உறவுகள் மேலாம் பந்த பாசம் வச்சுருக்கீங்க, எல்லாரையும் நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் தெய்வத்தை நம்புறீங்க, தான தர்மங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடியவங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சோதனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சோதனைக்கெல்லாம் மிக பெரும் வெற்றியை நிச்சயமாக கொடுக்க வரும். இதற்காக நீங்கள் என்ன பண்ண வரணும், டிசம்பர் 6/2026 வரையில் நீங்கள் கொஞ்சம் பொறுத்தாக வரணும். அப்போ தான் அந்த ராகுக்கு இடையிலேருந்து அவர் வெளியே வரார். அது வரையில் பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த ஆண்டு நான் குரு பெயர்ச்சி பலன் போடாத காரணமே அதுதான். அதை பற்றிலாம் சொல்லிக்க வேணாம் விடணும்னு இருந்தாலும் ஒரு கட்டம் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆன்மீகத்தில் பற்றி அதை பற்றின ஏதாவது ஒருத்தர் சொல்லி ஆக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போது மேல்மருத்துவர் ஐயா அவர்கள்லாம் வந்து தவறிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே வந்து கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா ஆன்மீகவாதிகளுக்கு ஆகாது. குரு அப்படி இருக்கிறது ஒரு சரியான அமைப்பில் இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறவங்க, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவங்க 4 பேருக்கு அவங்களெலாம் வந்து ஆகாத ஒரு காலகட்டமாக இருக்க வருது. அதே போல் வரக்கூடிய ஆண்டு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானுடைய ஆண்டு. எண்கணித பிரகாரம் வரக்கூடிய 2024 சனீஸ்வருடைய ஆண்டு. முழுக்க முழுக்க அவர் கையில் தான் குறிப்பாக இருக்கிறோம். ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க, அதுக்குரிய ஒரு தலைமை பிரிவில் இருக்கிறாங்க, ஒரு கட்சி தலைமையில் இருக்கிறாங்க, ராகு கேது எண்களில் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆகாது. ரொம்ப கவனமாக தான் இருந்துக்க ஆக வரணும். எல்லாருமே ரொம்ப கவனமாக தான் இருந்தாக செய்ய வரணும். வார்த்தைகள் விடுற போது ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கவனமாக தான் விட்டாக வரணும். முதலே தெரிவிச்சுக்க வரேன். யாராக இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்க வரணும் அப்படின்ற விஷயம்தான். மேலும் யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொரணியே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க, தப்பாக இருக்கக்கூடாது. ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஏதோ இழந்தா மாதிரி இருக்கிறாங்க. கோயிலில் இருக்கிற அர்ச்சகராக இருந்தாலும் சரிங்க, ஏதோ இழந்தா மாதிரி தான் இருக்க ஒருவர். ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரிங்க,
பாடம் நடத்துவாங்க, நல்லா தான் இருக்க வரும். எனர்ஜி இருக்காது, ஏதோ இழந்த மாதிரியே இருக்க வருவாங்க. பாசம் உள்ள மக்கள் யாரா இருந்தாலும் பாருங்க, ஏதோ ஒன்று இழந்துட்டா மாதிரி தான் முகமே இருக்க வரும், மனசும் இருக்க வரும். கோயிலுக்கு போனாலும் சரிங்க, எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணினாலும் மனதளவில் பார்த்தா எல்லாமே முகத்தை தொங்க போட்டு போன மாதிரி தான் இருக்க வரும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்விக்குறி இருக்கும் முகத்துல. நடக்குமா நடக்காதா, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கு, என்னன்னே தெரியல, ஏதோ விரக்தியா இருக்குங்க, ஏதோ ஒரு இழந்த மாதிரி வேதனையா இருக்குது, என்னன்னே தெரியல, கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்க வரும். இந்த மனசோகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சிம்மத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் மாறிடும், நல்லவங்களுக்கு பொற்காலமாக இருக்க வரும், சிறப்பாக இருக்கும். பல மாறுதல் இருக்க வரும், நீங்க நிறைய அப்ப பார்க்க வரலாம். அது வரல இந்த பலன்கள்லாம் வேலை செய்யாதா, சாமி கும்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. உறவுகளிடம் இருந்தும் எல்லோரிடத்துல இருந்தும் பேசுற வகையில இருந்தும் பண விவகாரத்துல இருந்தும் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரிங்க, ரொம்ப கவனமா இருந்துக்குவாங்க. 1க்கு 4 முறை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் பல முறை சிந்தனை பண்ணுங்க. இப்போ வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க சரிங்க, 1க்கு 20 முறை சிந்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்கவாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்தோமா முடிச்சோமா, என் மனசுக்கு ஏற்ற மாதிரி அப்பவே செயல்பட்டு அப்பவே தீர்த்துக்கணும், எல்லாத்தையும் முடிச்சுக்கணுன்ற மாதிரிலாம் வருவாங்க. பின்னாடி உட்காந்து கஷ்டப்படுற மாதிரி சூழலாம் உண்டாக வரும். ஏன்னா குரு தான் பலம் இழந்து போய் நிற்கிறார் இல்லையா. குரு பலம் இழந்து போனாலே மனிதர்களுடைய ஒரு சாந்தமான அறிவு சிறப்பாக வேலை செய்யாது. இந்த கோபமான அகங்கார அறிவு தான் வேலை செய்யணும். அதனால பழி வாங்குற உணர்வுகள் மேலோங்க செய்ய வரும். ஏன்னா குருவுடைய தன்மைகள் அப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் இந்த லோகபாவத்தில் நடக்க தான் செய்ய வருங்க. அப்போ அது வரல பார்க்குற போது நம்பிக்கையோடு சாமி கும்பிட வரணும், நம்பிக்கையோடு எல்லாரும் இருங்க. அதான் உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்க வரும். இந்த சனி ஆண்டு பாவ தன்மை எடுத்துட்டாலும் சரிங்க, எல்லாருடைய தன்மைக்கும் தப்பிக்கணும்னா அதுதான் அந்த பரிகாரமாக நான் சொல்கிறேன்னா அது இறுதியாக சொல்லான்ட்டு இருக்க வரேன். அகல இந்த குரு மையமாக வச்சுக்குவாங்க. மற்றபடி எல்லா கிரகங்களும் வேலை செய்ய தான் செய்ய வரும். கொஞ்சம் இந்த பாசம், நேசம், உணர்வு, கடமை, பந்தங்கள் இவைகள்லாம் ஒரு சோதனை இருக்கும். ஒரு ஆசிரியருக்குரிய மரியாதை இருக்காது, ஒரு ஆன்மீகவாதிக்குரிய மரியாதை இருக்காது, அல்லது அவங்க மரியாதை எல்லாம் நடந்துக்க வருவாங்க. ஒரு ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குரிய மரியாதை இருக்காது, அல்லது அவங்க மரியாதை நடந்துக்க மாட்டாங்க. ஒரு பாசமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குரிய மரியாதை கிடைக்காது. இல்லை இவங்க நேற்று வரையில் இருந்த பாசமாக இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு பாசமே இல்லாமல் வேற மாதிரி நடந்துக்க வருவாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள் எதிர்மறையாகலாம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டு இவங்க தான் இப்படி தான் இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம இங்கே சொல்லிக்க நான் விரும்ப வரல. பொதுவாக அப்படி கூட கூட ஏன்னா விதி நிலையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் என்ன அமைப்போ அதுதான் வேலை செய்ய வரும். அப்போ அந்த வகையில் எடுத்துட்டோம்னா ராகு கேதுக்கு இடையில எப்பொழுது குரு பகவான் அகப்பட்டாலும் சரிங்க, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்க தான் செய்ய வரும். ஆகையால் அதை மையம் வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம சனீஸ்வரர்கிட்ட குறிப்பாக வந்துடும். வரக்கூடிய ஆண்டு எண் கணித பிரகாரம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானுடைய ஒரு ஆண்டு. எண் கணித இதுக்கு ஏங்க முடிச்சு போறேன்னு கேட்காதீங்க. எண்கள் வேறல்ல, கிரகங்கள் வேறல்ல, இரண்டும் ஒன்று தான். ஆகையில இந்த அமைப்பில் கடந்த ஆண்டு கேதுவுடைய ஆண்டு. கேது என்றால் ஆன்மீகம், ஆன்மீகத்துக்கெல்லாம் ஆகாமல் இருந்தது, ஆன்மீகத்துக்கெல்லாம் சில அவச்சொல்கள்லாம் கூட குறிப்பாக வந்தது. சிலருக்கு சங்கடமே உண்டாயிடுச்சு, இறப்பு கூட உண்டாகக்கூடிய ஆன்மீகவாதிகள் இறப்பு உண்டாகக்கூடிய சூழல் கூட பார்த்துருந்தோம் நிறைய. அந்த வகையில் வரக்கூடிய ஆண்டு தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சோதனை காலகட்டமாக இருக்க வரும். அவங்களாம் கொஞ்சம் ஒரு கவனமாக இருந்துக்க வரணும். ஏன்னா ரொம்ப கடினப்பட்டு வேலை செய்ய உண்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு சலுகைகள் நமக்கு போயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு, நமக்கு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில ஒரு இயக்கங்கள் பார்க்க வரலாம். இப்படி சில நிகழ்வுகள்லாம் குறிப்பாக இருக்க செய்ய வருதுங்க. அது போல வகையில் எடுத்துட்டோம்னா அந்த சனீஸ்வரர் ஆண்டு அப்படி எடுத்துட்டாலே முழுமையாக சனீஸ்வர பகவான் தான் ஆட்சியில் இருக்க வருவார். அதே போல சனீஸ்வர பகவானுடைய தன்னுடைய சொந்த வீடான கும்ப ராசியில அவருக்கு எப்பொழுதும் பலம் ஜாஸ்தி. மூலத்திரிகோண வீடுன்னு சொல்ல வருவாங்க. அதீதமான பலம் கொண்டவர் அவர். அப்போ அந்த இடத்துல இருந்து இந்த ஆண்டை அவர் இயக்கிற போது உழைப்பாளிகளுக்கு ஒருபுறம் நன்றாகவே இருக்க வரும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறைகள் யாருக்கு கஷ்டம் கொடுக்கும், இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, பொதுவாகவே சனீஸ்வரர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாக்க சொல்லக்கூடிய பலன் தாங்க. நம்ம மூதாதையர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கடைபிடிக்க ஒரு சிலது தவறுறோம், அதை நம்ம இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சனீஸ்வரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முகங்கள் குறிப்பாக உண்டு. 2 முகம்னா இந்த முகம் நினச்சிக்க வேண்டாம், எல்லாருக்கும் 2 முகம் உண்டு. உள்முகம் வெளிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள் மனசு வெளி மனசு அப்படின்ற மாதிரி நல்லவன்ற ஒரு பக்கம் இருந்தால் கெட்டவன்ற ஒரு பக்கம் நிச்சயமாக இருக்க வரும், யாருக்குமே இருக்க வரும். அப்போது சனீஸ்வரருக்கும் எடுத்துட்டீங்கன்னாக்கா நான் இது போல மற்றவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா நான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான அந்த சிவத்தன்மை எல்லாவற்றையும் வழங்க செய்ய வருவேன், நன்மைகளையே வழங்க வருவேன்றது ஒரு இந்த பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேர்மறையான சக்திகளை வழங்கக்கூடியவராக அதே சனீஸ்வர பகவான் இருக்க வருவார். நீங்கள் இது போல நடந்துக்கிட்டாக்கா ருத்ரனாக அழிக்கும் சக்தியாக நான் செலவுகள் செய்வேன் என் சக்தியே அப்படின்ற சக்தியும் அவருக்கு ஒரு புறம் இருக்குது. இதை வந்து
சனீஸ்வரருடைய தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்ல வரலாம், அல்லது எதிர்மறையான பலன்கள் தரக்கூடியவர்னு சொல்லி வரலாம். ஆக இந்த 2 தன்மைகள் எல்லோரிடத்திலும் உண்டு. என்கிட்ட நல்லவனா நடந்தா நல்லா நடந்துப்பேன், கெட்டவனா நடந்தா கெட்டவனா நடந்துப்பேன். எல்லாரும் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான். அப்ப சனீஸ்வரருடைய ஆதிக்க தன்மையில எடுத்துட்டோம்னாக்கா, நீங்க இப்படி இருந்தால் நான் என்னுடைய பலனை வந்து நன்மையா தருவேன். நீங்க இப்படி நடந்துட்டா நான் உங்களுக்கு சங்கடமா தான் குடுப்பேன். அப்படின்ற மாரி இருக்கு. எப்படி? அப்படி எடுத்துட்டாக்கா, செவ்வாயுடைய குணம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? கோபப்படுறது, அகங்காரமா இருக்கிறது, ஆத்திரப்படுறது, நான் தான், நான் மட்டும் தான் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? இப்படி யார் ஒருத்தர் செயல்படுறாங்களோ, அடிக்கடி கோபப்படுறாங்களோ, அப்பப்போ விரக்தி அடையறாங்களோ, யாருக்கெல்லாம் மண்டை சூடு அதிகமாகுதோ, யாருக்கெல்லாம் கண்கள் சூடாக வருதோ, யாருக்கெல்லாம் உடம்பே அதிகமா வெப்பமாகுதோ, யாருக்கெல்லாம் சரியான முறையில கழிவுகள் வெளியேறலையோ, யாருக்கெல்லாம் மந்தவாயு அதிகமா உடம்புல இருக்க வருதோ, சதா காலமும் எங்கேயும் நகராம ஒரே இடத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ, சோம்பல்தனமா யார் இருக்கிறாங்களோ, பகலில் யாரெல்லாம் தூங்குறாங்களோ, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் எதிர்மறையான பலனை தான் குடுப்பார். ருத்ரனாக இருந்து நம்மளே அழிச்சிட்டு இருக்க வருவார். நமக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க விடாம நம்மள அழிச்சிட்டே இருக்க வருவார். கண்களை குளிர்ச்சியா வச்சுக்கிறது, வயிற்றை குளிர்ச்சியா வச்சுக்கிறது, கழிவுகளை சரியான முறையில தினசரி வெளியேற்ற செய்ய வர்றது, மண்டை சூடு இல்லாம இருக்கிறது, கோபப்படாம நிதானமா, சாந்தமாக எல்லாவற்றையும் கவனிச்சு, சிந்திச்சு செயல்பட வைக்கிறது, அவசரப்படாம பேசாம இருக்க வர்றது, இது போன்ற அமைப்பு உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே செய்ய வருவாருங்க. பொதுவாக கிரகங்கள் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னாக்கா, இந்த மனித ரூபத்திலும் உயிர்கள் ரூபத்திலாம் இருக்கிறாங்க. ஆளளவு ஒரு கிரகமாக இருக்க வருவாங்க. நம்ம நவகிரகம் அப்படி சொல்லி நம்ம மேல பார்த்துட்டு இருக்க வரட்டும். ஆனால் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருப்பாங்க. ஒரு ராசியோ, லக்கணத்திலோ தான் இருக்க வருவாங்க. அந்த கிரகமாகத்தான் அவங்க நடமாடிட்டு இருக்க வருவாங்க. நம்மளோட பழகிட்டு இருப்பாங்க. அப்பா, அம்மாவா இருப்பாங்க. கூட பிறந்தவங்களா இருக்க வருவாங்க. நண்பர்களா இருக்க வருவாங்க. வாழ்க்கை துணை இப்படி எல்லாரும் பார்க்குற எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு கிரகம் தான். அப்போ இந்த 9 கிரகத்துல தான் எல்லாருமே அடங்கியிருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இந்த 9 கிரக பாவத்தன்மையில இருக்கிற எல்லாரையுமே நாம வந்து நேசிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, பகை இல்லாம நேசிச்சுட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு குறையும் கிடையாது. சனீஸ்வரருக்கு வேலையே கிடையாதுங்க. அத வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அன்பு செலுத்தின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா பெரியவங்க அழகான முறையில சொல்லியிருக்க வருவாங்க. கீதையிலயும் ரொம்ப பகவான் ரொம்ப அழகான முறையில சொல்லியிருக்க வருவார். இன்னைக்கு நாம எந்த நன்மையெல்லாம் நம்ம வந்து அடையிறோமோ, அதெல்லாம் அன்பாக நாம ஏதோ ஒரு பிறவிலையோ அல்லது இந்த பிறவிலையோ நம்ம பிறருக்கு செலுத்திய அன்பு தான் காரணமாக இருக்கும். நம்ம அனுபவிக்கிற நல்லதெல்லாம். நாம இந்த பிறவில என்ன துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ, இதையெல்லாம் கடந்த பிறவிலேயோ அல்லது இந்த பிறவிலேயோ அன்பில்லாமல் பிறருக்கு நாம் செய்த ஒரு செயலே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அன்பா செய்தா எல்லாத்தையும் அன்பா நேசிக்கிற போது நமக்கு எல்லாம் நன்மையா வந்து ஒரு சுயநலத்தோட செய்யறாங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வருடைய சங்கடங்கள் தான் குறிப்பாக இருக்கிறோம். அதான் எல்லா உயிரையும் நேசிச்சிருங்க, நம்ம உயிர் மாதிரி நேசிச்சிருங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் வரான்னு சொல்லுவாங்க. நவகிரகங்கள் மகிழ்ந்துருவாங்க. இப்போ ஒரு கிரகம் பயிற்சி ஆக உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், சாந்தி பூஜை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணிக்குவாங்க, யாகம் நிகழ்த்துங்க, பொங்கல்லாம் சொல்றாங்க. நான் உடனே நம்ம கோயிலுக்கு வர்றோம், அந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம், தீபம் போட்டு வந்துடுறோம், அப்பா நம்ம சாந்தப்படுத்திட்டப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கஷ்டம்லாம் நமக்கு அவசியமே கிடையாதுங்க. நம்ம எல்லாரையும் நம்ம அன்பா நேசிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து கஷ்டமே கிடையாது. ஒரு பரிகாரம் பண்ணி தெய்வத்தெல்லாம் சாந்தப்படுத்த முடியுன்றது ஒரு மன திருப்தி. சில நிகழ்ச்சிகள் நடக்கும். எப்படி அது கூட நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய பித்ருக்கள் நிலை நல்லா இருக்க வரணும், நம்மகிட்டயும் சத்தியம் இருக்க வரணும். அப்பதான் நம்மகிட்ட தான தர்மத்துடைய பலாபலனும் இருக்க வரணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு சாமி கிட்ட நம்ம கையேந்தி கேட்கிற போது சில விஷயங்கள் உடனே நடந்துரும். எல்லா விஷயமும் நடந்துராது. ஏன்னா வினைகள் இருக்கு. வினைகளை கழிக்க தான் நம்ம இங்க வந்து பிறந்திருக்கிறோம். நிறைய கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு, வாங்க வேண்டிய கடன் இருக்கு மனிதனுக்கு ரூபாவத்துல. அப்படிதான் கணக்குகள்ல இருந்து எடுத்து புரிஞ்சுக்க செய்வரணும். அதை லாப நஷ்ட கணக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கேங்க, ஒரு பலனும் இல்லைன்னு சொல்ல வருவாங்க. அவங்க நினச்சிக்கிறது என்னன்னா, நாம வந்து அவங்கள பொறுத்தவரையில மனிதனா சிந்திக்கிற போது, நான் நிறைய பேருக்கு நல்லதா நினச்சு செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது முன்ஜென்ம கணக்கின் பிரகாரம் எடுத்துட்டா, கர்ம கணக்கு பிரகாரம் எடுத்துட்டாக்கா, அதெல்லாம் நீ கொடுக்க வேண்டிய கடன் அதை நீ கொடுத்த. உன் புண்ணியத்துக்காகலாம் செய்யறதுக்கு உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நீ பிறந்ததே இந்த கடனை கொடுக்கறதுக்காக தான் நீ பிறந்திருக்கிறன்ற கணக்காக இருக்க வரும். ஜாதகத்தை பார்த்தாலே அழகாக தெரிஞ்சுக்க வரலாம். இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ பிறருக்கு கொடுக்கறதுக்காக பிறந்ததில் தண்டனை கொடுக்க பிறந்திருக்கீங்களா, இல்லை கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்களா, இல்லை நல்லது செய்யறதுக்காக சேவகனாக இருக்கிறதுக்காகவா, எல்லாத்தையும் ஜாதகத்தை பார்த்தா அழகான முறையில் சொல்லிடலாங்க. அப்படிதான் இருக்க வரும். இந்த கணக்கில் எப்படி தான் நம்ம அதெல்லாம் முன்ன வைக்காம எல்லாரோடையும் ஒரு சின்ன ஒரு புன்முறலோட அன்பான முறையில் நான் செய்கிற காரியம் நல்லபடியாக செய்கிறேன், எனக்கு என்ன கஷ்டமோ அதுதான் பிறருக்கு இருக்கும், நான் அப்படிலாம் இல்லாமல் இப்படி செய்திடுறேன் அப்படின்ற மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நவ கிரகங்களும் மகிழும். சனீஸ்வர பகவானுடைய தொண்டு தான் கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை அவர் வந்து தொண்டு செய்யக்கூடியவர். நம்ம கூடவே இருந்து நமக்கு வேலையும் செய்து கொடுத்துட்டே இருக்க ஒருவருங்க சனீஸ்வர பகவான். அன்புள்ளம் கொண்டவங்களுக்கும் தர்ம சிந்தனை உள்ளவங்களுக்கும் எப்பவுமே இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் இது. அதனால் அவங்களால உணர முடியாது. கொஞ்சம் உணர்ந்து பார்த்தாங்கன்னா நமக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது, இறைவனுடைய பேரர்களால் நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சிக்கிறோம். சாட்சாத்
அந்த கர்ம பலனை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் எப்பொழுதும் நம்ம நிழலாக தொடர்ந்து வந்து நமக்கு எல்லா பலனையும் செய்ய வருவார். ஆகையில் நிறைய நன்மைகள் உண்டு. நன்மையை எடுக்கிறேன்னா அப்பவே பெரியவங்க சொன்ன அதே விஷயம்தான். வாரத்தில் ஒரு முறையாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க. என்ன ஏறுமே செல்ஃபோனை பார்த்தா கண்ணு சூடாகிடும், டிவி பார்த்தாலும் கண்ணு சூடாகிடும். நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு தூங்கியாக வரணும். அப்போ தான் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் இருக்காது. உஷ்ணம் சரியான சமநிலையில் இருந்துச்சுன்னு சொன்னாலே காலை கழிவு சரியான முறையில் வெளியேறிடும். இல்லைன்னா வாயு தொல்லை இருக்க வரும். வாயு தொல்லை தான் தலையில் நீர் கட்டும், மண்டை சூடாகிடும். ஈஸியாக சனி பிடிச்சி ஆட்டி படைச்சிடுவார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கஷ்டப்படுறனே தெரியாது. கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல வருவாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயு தொல்லைகள் இருக்க வரும், இல்லை மோஷன் சரியாக போக வராது, இல்லை மண்டை உஷ்ணமாக இருக்க வரும், நீர் கட்டிகிட்டு இருக்க வரும் தலையில். அப்போ என்ன ஆக வரும்னா ஒரு சனி திசை நடக்குது, இல்லை சனி உங்களை எப்பவுமே பிறக்கிற ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற கிரகமாக அமர்ந்திருக்கிறாரு உங்கள் லக்கணத்துக்கு அப்படின்னு சரிங்க. அவர் இது போல் சூடாக சூடாக கண்களும் மண்டை உடம்பு எல்லாம் சூடாக சூடாக என்ன பண்ண வருவார்னா அவருடைய ருத்ரபலனை உங்ககிட்ட தாண்டவம் ஆடி விட்டுடுவார். நல்லவங்களாம் கூட உங்களுக்கு கெட்டவங்களா தோணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாக செய்ய வரும். இதுதான் விதிங்கிறது. அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு புரிதல். உடம்பு ஒரு லிமிட்டாக தான் இருக்க வரணும் உஷ்ணம்ன்றதெல்லாம். அது கோபப்படுற அளவுக்கு உச்சத்துக்கு போகவே கூடாது. நம்முடைய எண்ணங்களை மனதையும் அங்கே செயல்படுத்தவே கூடாது. அது செவ்வாயாக மாறினால் சனிக்கு பிடிக்காது. முக்கியமான ஒன்று, சனியுடைய தண்டனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடம்பை சரியான இலக்களை வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஐம்புலன்களும் அழகான முறையில் வேலை செய்ய வரும். ராஜ உறுப்பு என்று சொல்லக்கூடியவங்க இந்த உடம்புல நல்லா இருப்பாங்க. இந்த சூரிய, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கிரகங்கள். இவங்கெல்லாம் அப்போ தான் நல்லா வேலை செய்வாங்க, நல்ல வேலை செய்ய வருவாங்க. அப்போ தான் நம்முடைய தலைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க வரும். ஆகையில ஏன்னா இந்த தலைக்கு மேலே இருக்கிற கிரகங்கள்லாம் யாருன்னாக்கா சனி, ராகு, கேது இவங்க தான். ஆகையில இவங்களுடைய தன்மைகளில் முதல்ல கீழ்நிலை சரியாக இருந்துச்சுன்னா மேல்நிலை சரியாக இருக்க வரும். அப்போ கீழ்நிலை சரியாக இருக்குன்னா இந்த தட்பவெப்பத்தை முதல்ல பராமரிக்க வரணும். பஞ்சபூதத்தில் ஒன்றான தண்ணியை ஒழுங்காக பயன்படுத்திக்க வரணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம உணவு முறையில் சரியான கவனத்தை செலுத்தினாலே போதுமானது. பேச்சு செயல்முறையில் கொஞ்சம் அன்பு செலுத்தினால் போதுமான ஒரு விஷயம். வெறுப்பு இல்லாமல் இருந்தால் சரிதான். ரொம்ப எளிமையாக சனீஸ்வர பகவானுடைய பலாபலம் வாங்கிடலாம். ஏன்னா ஒரு காலத்தில் சனீஸ்வரெல்லாம் பெருசாக பார்த்துக்க மாட்டேன். ஏழரை சனியா கொஞ்சம் செயலெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த பூஜைகள்லாம் அவரெல்லாம் ஏமாற்றலாம் முடியாது. என்ன ஒன்றாலும் யாக பூஜை நிகழ்த்தலாங்க. அவர்கிட்ட ஒரு தவசீலன், ஒரு சுத்தமான தூய்மையான தவசீலனாக இருந்தாலும் தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கவே முடியாது. ஒன்றும் இல்லாத நாம 1000 பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற நாமும் 1000 ஆசைகளை வச்சுட்டு இருக்கிற நாம குப்பை மாதிரி வச்சிருக்கிறோம். நாம போயிட்டு ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் அங்கே போயிட்டு ஒரு யாக பூஜையில் கலந்துட்டு நமக்கு வந்து எல்லா சங்கடமும் நம்ம விலகிறோன்னா நம்ம நாமளே ஏமாத்திக்கிறதுன்னு அர்த்தம். இது நான் சொல்லக்கூடிய வெளிப்படையாக சொல்ல வரேன். அது அவங்களோட அனுபவம் கிடைக்கும். இதில் எத்தனை பேர் சத்தியசீலர்கள் யாருக்கு தெரிய வரும் இல்லைங்களா? அதுதான் சொல்ல வரேன். இதில் எத்தனை பேர் சரியானவங்க சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பெற அளவுக்கு தகுதியானவங்கள இப்போ நம்ம இருக்கிறோமா, அதுக்குரிய நடவடிக்கை நம்ம கிட்ட இருக்குதா, நம்ம உடம்ப நம்ம பக்குவமாக வச்சிருக்கிறோமா அப்படின்றத ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. ஏன்னா இது கலிகாலம்பா, சனி யுகம். இது சனி யுகத்தில் மக்கள் சனியுடைய நற்பலனை வாங்குற மாதிரி யாரோ பல கோடியில் ஒருத்தவங்க இருக்க வருவாங்க. எல்லாராலும் இருக்க முடியாது. அதுக்கேற்ற சூழல்கள் தான் நாட்டில் இருக்க வரும். மேலும் 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 தண்டனை வாங்கக்கூடியவங்களாக தான் இருக்க வருவாங்கன்னு சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த கலியுகத்தை பற்றிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாற்ற பார்க்குறோம் சனீஸ்வரரை. அவரை ஏமாற்ற முடியாது. நம்மளை ஏமாற்றிக்கிறத நம்ம முயற்சி பண்ண வரோம். அதனால் அன்பு நேயர்கள் எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறது, யாரும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பொறுத்தவரை தயவுசெய்து ஏமாற வேண்டாம். தெய்வத்துக்கிட்ட வர வாங்கினாலும் சரிங்க, கிரகத்துக்கிட்ட வர வாங்கினாலும் சரி, உங்கள் உற்றார் உறவுகிட்ட இருந்து நீங்கள் அன்பை வாங்கினாலும் சரிங்க, நாம் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் எல்லாம் நமக்கு நல்லபடியாக கிடைக்க வரும். அதுதான் ஒரு நாளில் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னா அதெல்லாம் தயவுசெய்து இது பண்ணி வேணும். வாழ்வியல் தான், வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் முடியும். தெய்வத்துக்கிட்டையும் கிரகங்கள்கிட்டையும் வாழ்ந்து காமிச்சா மட்டும்தான் நற்பலனை வாங்க முடியும். இல்லைனா முடியாது. இல்லை வாழ்ந்து முடிச்சுட்டு போனவங்களாச்சும் சேர்த்து வச்சுருந்துருக்கோம் நமக்கு கொடுப்பனையே. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எல்லாம் நல்லதாகவே நடக்க வரும். இதுதான் அதில் கொஞ்சம் எல்லாருக்குள்ள ஒரு புரிதல், அவ்வளோதான். ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொன்னது. பரிகாரம்னா எள்ளு முடிச்ச போட்டு நீங்கள் தெய்வம் ஏற்றுங்கன்னா நான் அதை பெரும்பாலும் சொல்ல விரும்ப மாட்டேன். செய்யலாம், அது ஒரு பரிகார முறை தான். யார் செய்தால் அந்த பூஜை எடுபடும்ன்ற ஒரு கணக்கு இருக்க வருது. நாம் இப்படி வச்சுருக்கணும், உடம்பு இப்படி வச்சுருக்கணும், மனசை இப்படி வச்சுருக்கணும், நம்ம செயல்களை சனீஸ்வருக்கு பிடிச்ச மாதிரி இப்படி வச்சிருந்து நாம் அந்த செயலை செய்தோம்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்க வருங்க. இல்லைன்னா அப்படிலாம் கிடைக்காது. ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் 19 நான் சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தெய்வம்ன்றது என்ன, எப்படி வேலை செய்வாங்கன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வரணும். ஒரு தாய்கிட்ட நம்ம அன்பை வாங்கணும்னா அவங்ககிட்ட நடந்துக்க வேண்டிய விதத்தெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க வாழ்க்கையில். அதுவும் இந்த காலத்தில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க வருது.
ஒவ்வொரு உறவுகிட்டையும் ஒவ்வொரு நண்பன் கிட்ட கூட சரிங்க, வாழ்க்கை துணை கிட்ட சரி, நம்ம அவங்க அன்பை சம்பாதிக்கணும்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு நடக்க வேண்டியதாக இருக்க வருது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் தான் அந்த அன்பை பெற முடியுது. நமக்கு பிறந்த குழந்தை கிட்ட கூட சரிங்க, நம்ம ஒரு அன்பை வாங்கி ஆகணும், ஒரு நல்ல பேர் வாங்கணும்னா அவங்க கூட நடந்துக்கிற விதத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது கடவுள்கிட்ட இருந்த ஒரு அனுகிரகத்தை வாங்குறோம், கிரகத்துக்கிட்ட ஒரு அனுகிரகம் வாங்கன்னா அந்த அணுகுமுறையை தான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா, அதை நம்ம செய்கிறோமா? இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம ஏமாற்றிக்க வேண்டாம். பைசாவுக்கு செலவு வேண்டான்றேன். பரிகாரம் பண்ணு, நடக்கணும்னா விட்டு போயிடலாம். இல்லையா, நான் இருக்க முயற்சி பண்ணுறேன். இறைவா, நேற்று வரையில் நான் செய்தது தவறாக கூட என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நல்ல வாழ்க்கையை எப்படி கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க, எனக்கு நல்ல பாதையாக குருவாக இருந்து வழிகாட்டுன்னு சொல்லி கேளுங்க. உடனே இறங்கி வந்துடுவார், சேவகனாக வந்துடுவார். அதான் சனீஸ்வரர். அவருக்கு அகங்காரம் தான் பிடிக்காது. ஆனால் நம்ம இறங்கி போகிறோம் பார்த்தீங்களா, மனதளவில் இறங்கி போகிறோம் பார்த்தீங்களா, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, பக்குவத்துக்கு வரீங்க, நான் உனக்கு வழிகாட்டுறேன். மற்ற கிரகம் காட்ட மாட்டாங்க. இதுதான் சனீஸ்வரருக்கும் மற்றவங்களோட விஷயம். அதுதான் மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு குணங்களை கொடுத்து சனீஸ்வர பகவானோட தண்டனை வாங்குறதுக்காக எல்லாத்தையும் கெடுத்துட்டு போவாங்க. சனீஸ்வர பகவான் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பனையை கொடுப்பார். திருந்திக்கோ, முயற்சி பண்ணு, கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ, கொஞ்சம் மாற்றிக்கணுவார். தர்ம குணம் உள்ளவங்களுக்கு ஒரு புறம் ஈசனுடைய அருளையும் சேகரித்து கொடு, தான தர்மத்தோட அருளையும் சேகரித்து கொடுத்துருவாரு. ஒரு புறம் எடுத்துட்டோன்னாக்கா ஒரு துரோகம், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, எப்படி இந்த உலகம் தெரிஞ்சு உன்னுடைய கர்மவினை இந்த ரூபத்தில் அனுபவிச்சாகன்ற முறையில் அனுபவிக்கிறத தண்டனையும் கொடுத்துருவார். ஒரு புறம் காபந்தும் இருக்கும், ஒரு புறம் பார்த்தா தண்டனையும் அவருக்கு கலந்தும் நடக்க வரும். சிலருக்கு முழுமையாக காபந்தும் இருக்க வரும். சரணாகதி பரிபூர்ணமாக அடைந்தவங்க. அப்பெல்லாம் அடைய முடியாது. இந்த காலத்துக்கு பொறுத்தவரையில் சரணாகதியில் அடைய முடியுமா? உணர்ச்சியை விடணும், பாசத்தை விடணும், ஆசைகளை விடணும். அப்புறம் மனுஷனா சம்சாரியாக வாழறதுலாம் அர்த்தமே கிடையாது இல்லைங்களா? சன்னியாசியாக தான் போக வரணும். அவங்களுக்குத்தான் அந்த சரணாகதின்றதெல்லாம் பொருந்தி வரும். அவங்களுக்கு முழுமையாக சனீஸ்வர பகவானுடைய காபந்து இருக்க வரும். நம்மளாம் எல்லாருமே சம்சாரியாக வாழறோம். மக்களோட மக்களாக ஒரு ஆசபாசத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதில் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சரியான இலக்கில் நடந்துட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக சனீஸ்வருடைய நல்ல பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்க வரலாம். ஏன்னா தவறுகளை சுட்டி காட்டுவார், மன்னிப்பார். அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் தண்டனையை கொடுக்க செய்ய வருவார். ஆகையில் அவருடைய மகத்துவமே தனியானது. புரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் மகத்துவமே தனியானது. இந்த பிறவில் நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களுடைய அடுத்த பிறவில் அந்த தண்டனையை கொடுக்க வருவார். இந்த பிறவில் சேர்த்து தண்டனையை கொடுக்கறது யாருன்னா அவர் தான். அப்போ பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய நல்லவரும் பாருங்க. நல்லவர்ன்ற பொருளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிய வரும். அந்தந்த பிறவில் அப்பப்போவே நமக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை கொடுக்காம அழிச்சு விட்டுட்டு போயிடாம, ஆனால் கடந்த பிறவில் செய்த தவறுகளை அந்த பிறவி முழுக்க மன்னிச்சு ஒரு வாய்ப்பு நல்லது செய்து உன் பாவத்தை கழிச்சிக்கோ, வாழ்வியலில் வாழ்ந்து எல்லா உயிர்களையும் நேசித்து உன் பாவத்தை கழிச்சுன்னு ஒரு வாய்ப்பை தராரு. நம்ம செய்ய தவறிடுறோம், மறு பிறவில் பிடிக்க வராரு. இந்த பிறவில் நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் இந்த பிறவில் தொடரும். அதான் அவருடைய சட்டம். அதுதான் இறை சட்டம்ங்கிறது. ஒரு மாதிரி இருக்க வரும், அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய கர்மாவே புரிஞ்சிக்க, அவர் கர்ம பலனையும் புரிஞ்சிக்கவே முடிய வராது. ஆனால் ஆழ்ந்து கவனிச்சோம்னா நல்லா தெரிய வரும். அடுத்த பிறகு நல்லா இருக்குன்னா இந்த பிறகு நம்ம ஒழுங்காக வாழ்ந்தோம்ப்பா அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்தோம்னா எல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்த பிறவிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையான்ற சந்தேகம் வேண்டாம். உங்கள் குழந்தைகள் எடுத்துக்கலாம், அவங்களே உங்களுடைய பிறவி தான், அடுத்த பிறவி தான். அவங்க நல்லா இருக்கணும். இல்லை நாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம போயிட்டாலும் அவங்கள விட்டு வைக்க மாட்டார். நம்ம செயல்கள்லாம் ஒரு பாவம் தானே தொடருதுன்னு சொல்கிறாங்க, புண்ணியம் தானே தொடருதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அப்போ அதுக்கான பலன் தரக்கூடியவரே இவர் தானே. அப்போது நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம நல்ல செயலை செய்யணும் இல்லைங்களா? இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தாங்க. அதனால் இந்த பந்த பாசம் எல்லா உயிர்களுமே நம்ம வைக்கிறோம்னா நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பிறரிலிருந்து நமக்கு நன்மைகள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் எடுத்து கொடுக்க வரும். இது இயற்கை. இது இயற்கை. இது ஒன்றுமே பண்ண முடியாது. பூமியிலிருந்து ஆவியாக்கி தண்ணீர் மேகம் எடுத்துட்டாலும் சரிங்க, மீண்டும் அது பூமிக்கு தான் கொடுத்தாக வரணும். இது இயற்கை. அதே தான் இதில் நம்ம மனித வாழ்க்கையில் அதே தான். எதை கொடுக்குறோமோ அதே தான் மீண்டும் பெறச்சே வருவோம். இவ்வளோதான விஷயம். சிலருக்கு புரியாது. நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை, எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு கேட்க வருவாங்க. இதுதான் இந்த முன்ஜென்ம கணக்கு. நான் உங்களுக்கு சொன்ன காரணம் தான். முன்ஜென்மவர்கள் நிறைய மன்னிப்பார். மன்னிக்கிற கிரகம் அவர் மட்டும்தான், சனீஸ்வர பகவான் மட்டும்தான். அடுத்த பிறவியில் ஒரே படியாக பிடிச்சிருவார். அதனால் ஒவ்வொரு பிறவையும் நம்ம சரியாக வாழ்ந்தேன்னு சொல்கிறக்கான காரணங்கள் அதுதாங்க. அதனால் நன்மையை விதைப்போம், நல்லபடியான ஒரு நன்மையை நம்ம அறுவடையும் செய்ய வரலாம். நன்றி. உங்களுடைய ராசி பலன் பொதுவாக எப்படி ஒவ்வொரு ராசிக்கு இருக்குன்றது நம்ம அடுத்த பதிவில் பார்க்க வரலாம். நன்றி, வணக்கம்.